திருநெல்வேலி சீமையில முத்துநகர் நடுவினில திருநெல்வேலி சீமையில முத்துலாபுரத்தினில அற்புதராய் ஆட்சி செய்யும் அன்பர் யாரு இந்த ஊர்வலகம் போற்றும் எங்க செபஸ்தியாரு செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு கொடியேற்றிடுவோம் பறைசாற்றிடுவோம் இந்த பூவுலகில் அவர் புனிதரை வந்தார் திருநெல்வேலி சீமையில முத்துலாபுரத்தினில அற்புதராய் ஆட்சி செய்யும் அன்பர் யாரு இந்த ஊர்வலகம் போற்றும் எங்க செபஸ்தியாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதர் என்று நிரூபித்தாரே பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதர் என்று நிரூபித்தாரே புனிதர் என்று நிரூபித்தாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே கண்ணியருக்கு முடியாலே கருணையாலே கடவுளேதன் திருமகனை கதிர் தந்தாரே சென்னிமுடி மன்னர் குல கரத்தினாலே தேருலகோர் புதி புரியும் புறத்தினாலே பன்னிரு அப்போஸ்தலருக்கு ஞானத்தாலே பரமதிரு சபைதனிலை பாவிப்பானே எப்பொழுதும் தயை புரியும் மரியம்மானே இயேசுவே ஆண்டவர் உயிர்த்த மகிமையின் ஆண்டவர்
பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே என்னில் வாருமே, ஏழை என்னில் இறங்குமே. இயேசுவே என்னில் வாருமே, ஏழை என்னில் இறங்குமே. உந்தன் அன்பு புரிகிறது, உன்னை பகிர்ந்தது தெரிகிறது. உந்தன் அன்பு புரிகிறது, உன்னை பகிர்ந்தது தெரிகிறது. இயேசுவே என்னில் வாருமே, ஏழை என்னில் இறங்குமே. தீமை உலகு அழிந்திட, தூய்மை வாழ்வு பிறக்கணும். தீமை உலகு அழித்திட, தூய்மை வாழ்வு பிறக்கணும். உறவு சொல்லி மகிழ்ந்திட, உலகை குடும்பமாய் நினைக்கணும். அன்பார்ந்தவர்களே, சில வாரங்களுக்கு முன் ஒரு திருத்தலத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே இருவரை சந்திக்க நேர்ந்தது. அவரிடம் பேச வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் அந்த உரையாடலிலே சொன்னார்கள், நாங்கள் இந்த திருத்தலத்திற்கு முதல் மாதம் விண்ணப்பத்தை கொண்டு வருவோம், அடுத்த மாதம் அந்த விண்ணப்பம் நிறைவேறியதன் அடையாளமாக நன்றி செலுத்த வருவோம் என்று அந்த பயணிகள் கூறினார்கள். நான் அவருடைய விசுவாசத்தை கண்டு உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் அவ்வளவு தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதிப்பாட்டோடும் இவ்வாறு கூறினார்கள். ஒரு மாதத்தில் வந்து விண்ணப்பம் வைத்தாலே போதும், இந்த திருத்தலத்திற்கு வந்து விண்ணப்பத்தை வைத்தால் போதும், அடுத்த மாதத்திற்குள் அந்த விண்ணப்பம் நிறைவேறிவிடும். எனவே நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் வருவோம் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள், நாங்கள் மட்டுமல்ல, இந்த திருத்தலத்திற்கு வருபவர்கள் எல்லோருமே இப்படித்தான், முதலிலே விண்ணப்பத்தை கொண்டு வருவார்கள், அடுத்தது அது நிறைவேறிவிட்டது என்று அவர்கள் நன்றி காணிக்கையை கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு பக்தி பயணியினுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் காட்டுகின்றது. இது மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இருக்கின்றது. அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன படிப்பினையை கொடுக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் முதலிலே இந்த திருத்தலத்திற்கு வந்தால் நிறைவேறும், நாம் கேட்டது கிடைக்கும், நமது வேண்டுதல் மன்றாட்டு நிறைவேறும், உறுதியாக நாம் நினைத்தது நடக்கும் என்று அவர்கள் சொல்லாமல் சொல்லுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேர்ச்சைகளெல்லாம் நிறைவேறுகின்றது என்றால் அதற்கு காரணம் அவருடைய நம்பிக்கை. எனவே இந்த அருளை பெறுவது அவருடைய கையிலே இருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதைத்தான் நீங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த மாதம் இங்கே வந்திருக்கின்றோம், செபஸ்தியாரை நாடி வந்திருக்கின்றோம், செபஸ்தியாரிடம் நாம் விண்ணப்பம் வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இது நிறைவேறும், நிச்சயமாக இது நிறைவேறும் என்று நம்பினால் அது நிறைவேறும். இன்று கூட ஒருவரிடம், ஒரு குடும்பத்தார் என்னை சந்திக்க வந்தார்கள். அவரிடம் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு திருவிழாவை குறிப்பிட்டார்கள், தங்கள் ஊரில் உள்ள திருவிழாவை குறிப்பிட்டார்கள். அந்த திருவிழாவை குறிப்பிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 10 நாட்களும் தவறாமல் ஜெபமாலை தொடக்கத்தில் இருந்து
கடைசி ஆசீர்வாதம் முடியும் வரை 10 நாட்களும் இந்த திருநாட்களிலே பங்கு பெற்றால் நாம் வேண்டியது கிடைக்கும், நம்முடைய மன்றாட்டு நிறைவேறும், நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று நான் நம்பினேன். அது நடந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகின்றது? இந்த புனிதரிடம் நாம் கேட்பதும் கிடைப்பதும் கிடைக்காதிருப்பதும் நமது கையிலே இருக்கின்றது. கிடைப்பதும் கிடைக்காததும் அருள் பெறுவதும் பெறாததும் நமது கையிலே இருக்கின்றது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக காட்டுகின்றேன். முற்காலத்தில் இப்பொழுது எல்லோரிடம் கைபேசி வைத்து அலாரம் வைத்துக் கொள்கின்றார்கள். முற்காலத்தில் அப்படி அல்ல. அதிகாலையிலே 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு படுப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இப்பொழுதும் கூட சிலர் அப்படி நினைத்து கொண்டு காலையிலே எழுந்திருக்க வேண்டும் நினைத்து கொண்டு படுப்பார்கள். விடிய காலம் அதே நேரத்திலே சரியாக 4 மணிக்கு அவர்கள் எழுந்திருப்பார்கள். இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் இது நடந்திருக்கின்றது. நினைக்கின்றார்கள், எழுந்திருக்கின்றார்கள். 4 மணிக்கு எழும்ப வேண்டும் நினைக்கின்றார்கள். அதிகாலையிலே 4 மணிக்கு சரியாக 4 மணிக்கு எழுந்திருக்கின்றார்கள். யார் அவர்களை எழுப்பி விடுகின்றார்கள்? அதைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். நினைப்பது ஒரு சக்தி, அல்லது சொல்வது ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் சொல்வது ஒரு சக்தி, அதை நிறைவேற்றுவது இன்னொரு சக்தி. நினைப்பது, அதைத்தான் உளவியலிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மேல் மனம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதை நிறைவேற்றும் சக்தி அடிமனம் என்று சொல்கின்றார்கள். மேல் மனம், அடிமனம், இந்த இரண்டில்தான் இதுவே அடங்கி இருக்கின்றது. மேல் மனம் காலையிலே எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது, அடிமனம் அதை அப்படியே நிறைவேற்றுகின்றது. இதை போல்தான் நாம் இந்த திருத்தலத்திற்கு சென்றால் இது கிடைக்கும் என்று மேல்மனம் சொல்கின்றது. அங்கு சென்றதும் அந்த விண்ணப்பம் நிறைவேற்றி தருகின்றது. அந்த நிறைவேற்றி தருவது அடிமனம். இந்த மேல்மனம் அடிமனம் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ரயில் வண்டியை பார்த்திருக்கின்றீர்கள். ரயில் வண்டியில் ஓட்டுநர் மேல்மனம், அந்த புகை வண்டி அதிலே என்ஜின் இருக்கின்றது, அது அடிமனம். அப்பொழுது அந்த புகை வண்டியினுடைய என்ஜின் எவ்வளவு சக்தி இருக்கின்றது, எத்தனை வண்டிகளை, தொடர் வண்டிகளை இழுத்து கொண்டு செல்கின்றது, எவ்வளவு சக்தி. இதை போன்றுதான் உங்களிடம் இருக்கின்ற அடிமனத்தினுடைய சக்தி. நினைப்பது உங்களிடம் மேல்மனம், அதை நிறைவேற்றுவது அடிமனம். இதைத்தான் நான் இந்த ரயில் வண்டி வழியாக உங்களுக்கு உதாரணத்தினால் எவ்வளவு சக்தி எப்படிப்பட்டது என்பதை காட்டுவதற்காக நான் கூறினேன். இப்பொழுது ஒரு பெயர் பெற்ற ஒரு மருத்துவர், அவரிடம் நிறைய பேர் செல்கின்றார்கள். நிறைய பேர் சென்று குணம் பெற்று வருகின்றார்கள். ஒருவர் போகின்றார், எல்லாருக்கும் குணம் கிடைக்கி, எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே அப்படின்னு நினைத்தால், அதாவது நீ சந்தேகப்பட்டால் அது நடக்காது. எல்லோரும் வருகின்றார்கள். இந்த சிவசியாரிடம் வந்தால், இங்கே சிவசியாரிடம் வந்தால் இதெல்லாம் நிறைவேறும் என்று நினைக்கின்றார்கள். உறுதியாக நிறைவேறும் என்று நினைக்கின்றவர்களுக்கு அது நடக்கின்றது. அவ்வாறு நினைக்காதவர்களுக்கு அது நடப்பதில்லை. இதைத்தான் நீங்கள் உங்களுடைய மனதிலே ஆழமாக பதித்து வைத்து கொள்ள வேண்டும். வேளாங்கண்ணிக்கு செல்கின்றார்கள். வேளாங்கண்ணிக்கு செல்கின்றவர்கள் எல்லோரும் குணம் பெற்று வருகின்றார்கள். எனக்கு குணம் பெறவில்லையே என்றால் உன்னுடைய நம்பிக்கை குறைவு என்று அர்த்தம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரிடம் கேட்கின்றார்கள், ஆண்டவர் குணமாக்கினார், எங்களால் ஏன் குணமாக்கவில்லை என்று அப்போஸ்தலர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? உங்களுடைய விசுவாச குறைவே காரணம், விசுவாச குறைவே காரணம். எனவே இந்த திருத்தலத்திற்கு வந்தால் எனக்கு குணம் கிடைக்கும் என்று நம்பினால் அது நடக்கும். உதாரணமாக சொல்லினேன், ஒரு ஊரிலே புதிதாக ஒரு செபஸ்தியார் கவி கட்டினார்கள். அந்த ஊரில் இதுவரை யாரும் என்னமும் எனக்கு புதுமை நடந்ததுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஒரு பாட்டியமாக சொல்லிச்சு, என்னை அந்த கவியில் கொண்டு போட்டுருங்க
அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கவியில் போட்டாங்க. 2 வாரம் ஆயிட்டு, அதுக்குள்ளே அந்த பாட்டிக்கு நல்லா முற்றிலும் குணமாகிவிட்டது. அந்த எப்படி குணமானது? அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை, செபஸ்தியார் காலடியில் இருந்தால் நான் குணமாவேன். நம்பிக்கை, சந்தேகமே கிடையாது, சிறிதளவும் கூட சந்தேகம் கிடையாது. உறுதியாக நான் கேட்டது கிடைக்கும், என்ற விண்ணப்பம் நிறைவேறும், நான் சுகமாவேன் என்று அவள் நம்புகின்றாள். அந்த நம்பிக்கை அவளுக்கு பலன் கொடுத்தது. இதுபோல் தான் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த திருத்தலத்திற்கும் வரும் பொழுது, இங்கே இந்த வாரம் நான் விண்ணப்பம் வைக்கின்றேன், அடுத்த வரும் பொழுது வாரத்திலே நான் நன்றியோடு திரும்புவேன் என்று நீங்கள் நம்பிக்கை வைத்தால் இது நடக்கும். இப்பொழுது நாம் ஒரு வாசகம், நற்செய்தி வாசகம் வாசிக்க கேட்டோம். இது எல்லோருக்கும் தெரிந்தது. 12 ஆண்டு அளவாக உதிரப்பெருக்கினால் அவதியுற்ற அந்த பெண் ஆண்டவரிடம் வருகின்றாள். ஆண்டவரிடம் வந்து என்ன சொல்கின்றாள்? நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் குணமாவேன் என்று அவள் சொல்கிறாள். ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொள்கின்றாள். இதான் மேல்மனம். மேல்மனம் சொல்கின்றது நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் குணமாவேன் சொல்கின்றது. அடிமனம் அப்படியே நிறைவேற்றுகின்றது. அவள் தொட்டால் உடனே குணமானாள். அதைத்தான் நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அவளுடைய மேல்மனத்துக்கு அவள் கட்டளை கொடுத்தாள், ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் குணம் பெறுவேன். அதான் நம்பிக்கை, அதான் மேல்மனம், உறுதியான நம்பிக்கை, சந்தேகமே கிடையாது, சிறிதளவும் சந்தேகம் கிடையாது. அதே போல் அவளுடைய அதை தொட்டவுடன் அவள் குணம் பெற்றாள். ஆண்டவர் கேட்கிறார், என்ன யார் தொட்டார், யார் தொட்டார், யார் தொட்டார் என்று. அப்போ ஆண்டவருக்கு தெரியல யார் தொட்டார் என்று. அவரிடமிருந்து சக்தி போயிருக்கு. அந்த சக்தி போனது அவருக்கு தெரியவில்லை. அப்படியானால் இதிலிருந்து என்ன இருக்கின்றது? அவள் குணம் பெற்றது யார் கையிலே இருக்கின்றது? அந்த உதிரப்பெருக்கினால் 12 ஆண்டளவாக அவதியுற்ற அந்த பெண் கையிலே இருக்கின்றது. இதுபோல நீங்கள் இந்த தலத்திற்கு வந்தால் இது நடக்கும், இது நிறைவேறும். இங்கே வந்து ஒரு ஜெபமாலை சொன்னால் எனக்கு இது நடக்கும் என்று நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே சொல்லுவீர்கள் என்றால், அதை உறுதியாக நம்புவீர்கள் என்றால் அது நடக்கும். இந்த அடிமனம் வந்து கண்மூடித்தனமாக வேலை செய்யக்கூடியது. மிலிட்டரியிலே ஏராளமான படை வீரர்கள் இருக்கின்றார்கள், ஒரு தலைவன் இருக்கின்றான். அந்த தலைவன் என்ன கட்டளை கொடுக்கின்றானோ அதை அந்த மிலிட்டரியில் உள்ள அத்தனை படை வீரர்களும் நிறைவேற்றுவார்கள். சுடு என்றால் சுட்டு விடுவார்கள். அது என்னதுக்கு எதுக்குன்னு அவங்க பார்க்க மாட்டான். எனவே அதுபோல தான் இந்த அடிமனமும் நம்முடைய மனதிலே நம்முடைய இருக்கின்ற அடிமனம் கண்மூடித்தனமாக செயல்படும். நீ நல்லதை விரும்பினால் நல்லது நடக்கும், தீயதை விரும்பினால் தீயது நடக்கும். நான் இங்கே வந்தால் குணம் பெறுவேன் என்று நீ உறுதியாக நம்பினால் அடிமனம் அதை நிறைவேற்றி வைக்கும், குணமடைவதை நிறைவேற்றி வைக்கும். அப்படி எனக்கு குணமாகாது, எனக்கு இது நடக்காது அப்படின்னு சொன்னால் அந்த அடிமனம் அதை அப்படியே நிறைவேற்றும். நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், தீயதை நினைத்தால் தீயது நடக்கும். நன்மை நடப்பதும் தீமை நடப்பதும் உன்னுடைய கையிலே இருக்கின்றது. இதைத்தான் நீங்கள் இந்த வேளையிலே உங்களுடைய ஆழ் மனதிலே ஆழமாக பதித்து வைத்து கொள்ள வேண்டும். நல்லதையே நினைக்கணும், வேற ஒன்றும் நினைக்கக்கூடாது மனசில். அமெரிக்காவிலே ஒருவர் அமெரிக்காவுக்கு வெளியே வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவிக்கு பிரெயின் டியூமர் என்று ஒரு வியாதி பிடித்து கொண்டது என்று அவருக்கு சொல்லப்பட்டது, கணவனுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த கணவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரே நம்பிக்கை அவருடைய மனதிலே, அந்த அவருடைய மனைவியினுடைய தலையிலே அந்த பிரெயின் டியூமர் இல்லை 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 என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது இயல்பாக நார்மலாக அவருடைய எல்லோருடைய மூளையும் இருக்குமோ அதுபோல அவருக்கு மனைவிக்கும் நல்ல விதமாக இருக்கின்றது என்று மட்டுமே அவர் நினைத்தார். அதைத்தான் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அகக்கண்களால் அவர் பார்த்தார்.
அதுக்கு எதிரடையான காரியங்களை, நெகட்டிவ், அதை நினைக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. நன்றாக இருக்கின்றால் நன்றாக இருக்க, நன்றாக 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 நன்றதான், நல்லதே தான் அவர் நினைத்து கொண்டு போனார். அதுபோல அவர் அங்கே சென்று மனைவியை பார்க்கின்றார். மருத்துவர் வந்து அவர் டெஸ்ட் பண்ணுகிறார். பிரெயின் டியூமர் இல்லை என்ற பதில் வருகின்றது. எனவே நீ எதை உச்சரித்து கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு நடக்கும். திரும்ப திரும்ப உச்சரிக்கின்றாயோ, திரும்ப திரும்ப நம்புகின்றாயோ, அது நடக்கும். நீ மனதிலே ஒன்றை நினைத்து, வாயிலே ஒன்றை உச்சரித்து கொண்டு மனதிலே இன்னொன்றை நினைத்தால் அது மனதிலே நினைப்பது தான் நடைபெறும். இந்த மனதிலே ஆண்டவர் குணமாக்கணும்னு சொல்லு, உள்ளுக்கு மனசுக்குள்ள ஐயோ குணமாகணும் இல்லை தெரியலையே அப்படி நினைத்தால், சந்தேகப்பட்டால் உனக்கு தீயது தான் நடக்கும். தீயது நடப்பதுக்கு காரணம் யார்? நீ தீயதை நினைத்தால் உனக்கு தீயதை நடக்கின்றது. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். எனவே நல்லதை நினைப்பவர்கள், அது நடக்கும் என்று விசுவசிப்பவர்கள் அதை வாழ்க்கையிலே கண்டுணர்வார்கள். விசுவசிக்கின்றேன் ஆகவே பேசுகின்றேன் என்று ஒருங்கிருக்கிறது 2ஆம் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். நான் விசுவசிக்கின்றேன் ஆகவே பேசுகின்றேன், விசுவசிக்கின்றேன் ஆகவே பேசுகின்றேன். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே விசுவசிப்பவருக்கு எல்லாம் கைகூடும், விசுவசிப்பவருக்கு எல்லாம் கைகூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாம், இது நடக்காது அது நடக்காது அப்படின்னு அல்ல, எல்லாம் விசுவசிப்பவருக்கு எல்லாம் நடக்கும், நிறைவேறும். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 17-20ஆம் வசனத்திலே உங்களால் முடியாதது ஒன்றுமே இராது, உங்களால் முடியாதது ஒன்றுமே இராது. விசுவசிப்பவருக்கு எல்லாம் கைகூடும், விசுவசிப்பவருக்கு நிறைவேறாதது ஒன்றும் இருக்கவே இருக்காது. எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும். மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அதிலே நீ எதை கேட்பாயோ அது நடக்கும் என்று நீ விசுவசித்தால், உள்ளத்தால் விசுவசித்து நாவினால் அறிக்கையிட்டால் அது உனக்கு நடக்கும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ உள்ளத்தினால் விசுவசித்து நாவினால் அறிக்கையிட்டால் மீட்பு பெறுவாய், அது நடக்கும், உனக்கு நடக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்பிக்கையோடு, விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பவை கிடைக்கும் என்னும் நிலையான உறுதி, கண்ணுக்கு புலப்படாதை பற்றிய மனம் தளராத நிலை. நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பவை கிடைக்கும் என்னும் நிலையான உறுதி. நாம் எதை நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோமோ அது நமக்கு கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். நம்பினால் சந்தேகமே இல்லாமல், அணுவளவும் சந்தேகப்படாமல் இது நடக்கும், இது நிறைவேறும், வேற ஒன்றே நினைக்கக்கூடாது, எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். எனவே நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பவை கிடைக்கும் என்னும் நிலையான உறுதி, கண்ணுக்கு புலப்படாதை பற்றிய மனம் தளராத நிலை. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மண்ணுலகில் நீங்கள் இணைந்து இருந்து எவையெல்லாம் கேட்பீர்களோ அவை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒன்றித்திருக்க வேண்டும். முதலில் நமக்குள் ஒன்றிப்பிருக்க வேண்டும், மனமும் உள்ளமும் ஒன்றித்திருக்க வேண்டும், நம்முடைய உள்மனமும் ஆழ்மனமும் ஒன்றித்திருக்க வேண்டும். நாம் கேட்பது கிடைக்கும், நினைப்பது நடக்கும் என்று ஒன்றிப்பு. அதே போல் உங்களுக்காக வேண்டுபவர்களும் இவ்வாறு ஒன்றித்திருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் வேண்டுவது கிடைக்கும் என்று அந்த ஒன்றித்து, அனைவரும் ஒன்றித்து வேண்டும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அருள் பெறுவதும் அருள் பெறாததும் அதற்குடைய சக்தியின்மையும் நம்மிடம்தான் இருக்கின்றது. நாம் நினைத்தால், நாம் நம்பிக்கையோடு வேண்டினால், நாம் உறுதியாக விசுவசித்தால் நாம் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். உறுதியாக நாம் கேட்டது நமக்கு கிடைக்கும். இதை நாம் நம்ப வேண்டும், அதுதான் முக்கியம்.
நீ ஜெபிக்கும் பொழுதே இது கிடைக்கும் என்பதை மார்க்கு நற்செய்தி 12:23 வசனத்திலே நீ கேட்கும் பொழுதே இது கிடைக்கும் என்று நம்பினால் அது கிடைக்கும். கேட்கும் பொழுதே நம்ப வேண்டும். ஒருவர் விசுவாசத்தை பற்றி மறைவுரை கேட்டார். நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த மரத்தை பெயர்த்து கொண்டு நீ கடலிலே போய் விழு என்றால் விழும் என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த பெண்மணி வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு முன்னால் ஒரு பூவரச மரம் நின்றுச்சு. அந்த பூவரச மரத்திட்ட பார்த்து சொல்லிச்சு, நீ இங்கிருந்து பெயர்ந்து கடலிலே போய் விழு என்று சொல்லிவிட்டு போனார். மறுநாள் காலையிலே வந்து பார்த்தாள். பார்க்கும் பொழுது அந்த மரம் அப்படியே நின்றது. உடனே அவள் சொன்னா, நான் நேரத்தே நினச்சேன் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? அவள் விசுவசிக்கவில்லை. அவள் சொல்லிட்டு போனால் உண்மைதான், ஆனால் அவளிடம் ஆழமான விசுவாசம் இல்லை. இது நடக்கும் நம்பிக்கை. நான் என்ன சொல்கிறா, நேரத்தே நான் நினச்சேன் போவதுன்ட்டு, அது மாதிரி போகல. அவள் நினச்சா வாயினால் சொன்னால் உள்ளத்தினால் விசுவசிக்கவில்லை. அது முக்கியம். பவுலுடைய ரத்தம் கூறுகிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் பவுலுடையர் எழுதுகின்றார். 1ஆம் அதிகாரம் 2வது திருமுகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிலே பவுலுடையர் சொல்லுகின்றார், நான் யாரை நம்பி இருக்கின்றேன் என்று எனக்கு தெரியும். நான் யாரை நம்பி இருக்கின்றேன் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். எனவே எவ்வளவு ஆணித்தரமான விசுவாசம் இதிலே அடங்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் யாரை நம்பி இருக்கின்றேன் என்று எனக்கு தெரியும். இது நடக்கும். இங்கே போனால் இது நடக்கும். இந்த இடத்திலே போனால் இது நிறைவேறும். இவருக்கு வேண்டினால் இவர் குணமாவார் அப்படிங்கிற அத்தகைய உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால்தான் அவர் நீண்ட நேரம் மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தார். ஒருவன் மேல் மாடியிலிருந்து கீழே தவறி விழுந்து விட்டான். அவன் உயிர் பிழைக்கவில்லை. பவுலுடையார் வந்தார். ஆண்டவர் பெயரால் ஜெபித்தார், மன்றாடினார். நான் ஜெபித்தால் எழும்புவேன் என்று ஜெபித்தார். அதே போல அவன் எழுந்திருத்தான். நம்பிக்கை, அவருக்குள்ள நம்பிக்கை. பேதுரு எருசலேம் ஆலயத்தின் அழகு வாயிலிலே இருந்த ஒருவர், தர்மம் எடுத்து கொண்டிருப்பவர், நடக்க முடியாதவர். அவர் பேதுருவிடம் தர்மம் கேட்கின்றார். அப்பொழுது பேதுரு சொல்கின்றார், பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, ஆண்டவருடைய பெயரால் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நட. இதில் என்ன அடங்கியிருக்கின்றது? அவர் நம்பினார், சொன்னதை நம்பினார், சொன்னது நடக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார், உறுதியாக விசுவசித்தார். இது நடக்கும், நான் சொன்னால் அவன் எழுந்து நடப்பான் என்று அவர் விசுவசித்தார். மேல்மனம் சொல்லுகின்றது, அடிமனம் அதை நம்புகின்றது. இதுதான் முக்கியம். எதை நாம் விசுவசிக்கின்றோமோ அதை நாம் உள்ளத்தின் ஆழத்திலே நம்ப வேண்டும். அப்பொழுது அதெல்லாம் நாம் எதெல்லாம் நினைக்கின்றோமோ அவையெல்லாம் நிறைவேறும் என்பது நம்முடைய விசுவாசத்தில் அடங்கி இருக்கின்றது, நமது கையில் இருக்கின்றது. எனவே செபஸ்தியாரை நீங்கள் நாடி வந்திருக்கின்றீர்கள், அவரிடம் அருள் பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்கள். அருள் பெறுவதும் பெறாததும் உங்கள் கையிலே இருக்கின்றது. செபஸ்தியார் தருவார். உறுதியாக நம்பினால் எனக்கு இது நடக்கும், இந்த வியாதி குணமாகும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அதை ஒரே நம்பிக்கை, சந்தேகமே படக்கூடாது, உறுதியான ஒரே நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலே திளைத்து வேரூன்றியிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும், உங்களுடைய மன்றாட்டு நிறைவேறும், நீங்கள் உங்களுடைய தேவை பூர்த்தியாகும். எனவே எவையெல்லாம் நீங்கள் என் பெயரால் கேட்பீர்களோ அவையெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கின்றார். எனவே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் பாராமுகமாக இருக்க மாட்டார். நாம் கேட்டதை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு செபஸ்தியார் வழியாக நம் தேவைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த வேளையில் மன்றாடுவோம். இல்லத்திற்கு திரும்பும் பொழுது நம்முடைய மன்றாட்டுகள் நிறைவேறியதாக, அருளாலும் ஆசிராலும் நிரம்பியவர்களாக, இறையாற்றலால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இந்த
திருத்தலத்தில் இருந்து இல்லம் திரும்பிச் செல்வோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருளாலும் ஆற்றலாலும் உங்களை வலுப்படுத்துவாராக. உங்களோடு இருந்து தொடர்ந்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்துவாராக. ஆமாம். தேவனே என் தேவனே நான் உம்மை விசுவசிக்கிறேன் நான் உம்மை ஆராதிக்கிறேன் நான் உம்மை நம்புகிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர் காலவும் உம்மை ஆராதிக்காதவர் காலவும் உம்மை நம்பாதவர் காலவும் உம்மை நேசியாதவர் காலவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஆண்டுயரோ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. உலகளாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆமென். வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்கிறது. ஆயனேசு தன்னை தந்த அன்பின் வழியில் ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்கிறது. ஆயனேசு தன்னை தந்த அன்பின் வழியில் உயிரில் கலந்த பலி இது, உறவை வளர்க்கும் பலி இது, நெஞ்சில் நிகழும் பலி இது, என்றும் அழிய பலி இது. உறவை வளர்க்கும் பலிது, உறவை வளர்க்கும் பலிது, நெஞ்சில் நிகழும் பலிது, என்றும் அழிய பலிது.
ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்கிறே ஆயனேசு தன்னை தந்த அன்பின் வழியிலே ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்கிறே ஆயனேசு தன்னை தந்த அன்பின் வழியிலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு நாம் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரமதந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவரே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமான உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரை நீரோ மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு
ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவாக்குகள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னாலே நான் உயிர் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பதும் நடப்பதும் எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பதும் நடப்பதும் எல்லாமே உன்னாலே தான் இறைவா. உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திருப்பேன். பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திருப்பேன். பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். நீலா வாழ்வில் நிம்மதியும் நிலையாயிருந்திடுமோ. உன்னருள் கொடையும் இல்லாமல் வாழ்வும் மலர்ந்திடுமோ. நிறைவான அமைதி பெறுவதெல்லாம் உன்னிடம் தானன்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடன் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாட்டுகளுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு தந்தை இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உம்மீது நம்பிக்கை கொண்டு உம் வார்த்தையை மக்களுக்கு வழிநடத்திட தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தலைவா, நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள் மக்களின் தேவையை உணர்ந்து அவர்களை மனித மாண்போடு வழி நடத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் ஊற்றை இறைவா, பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், சுமைகள், நோய்கள், கடன் தொல்லைகளால் வாடும் மக்களை நீரே கண்ணோக்கி அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு அவற்றிலிருந்து விடுதலை பெற்று மகிழுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். மட்டுமின்றி இந்த அருமையான வேளைகளை ஆண்டவர் நமக்கு நோய்களை நீக்குகின்ற வல்லமையால் நமது உடல் நோய்களை எல்லாம் நீக்கி நமக்கு போதுமான பலத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நமது நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். கண்களை மூடி அனைவரும் பக்தியோடு ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதற்காக ஜெபியுங்கள். ஏதோ இந்த அருமையான வேளைகளை உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். கண்களை மூடி பக்தியோடு எந்தவித பராக்குக்கும் இடம் கொடாமல் ஆண்டவரை மட்டுமே நம்பி தன்னுடைய உடலில் இருக்கிற நோய்கள் நீங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இதோ இந்த அற்புதமான வேளையிலையும் அவர் தன்னுடைய ஆசிரியரை வழங்குகின்றார். நோய் நீக்கும் வல்லமை இப்பொழுது ஒழியப்படுகின்றது. ஆண்டவருடைய நோய் நீக்கும் வல்லமை நம்மை கடந்து செல்கின்றது. அதன் காரணமாக நமது உடம்பில் இருந்த சகல நோய்களும் இப்பொழுது விடுதலை பெற்று நம்மை விட்டு விலகி செல்கின்றன. நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு மனம் வருந்தி ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகின்ற மகனே, மகளே, இதோ நான் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கின்றேன். நான் உன்னுடைய நோய் நீங்கும்படியாக, நீ முழுவதும் நலம் பெறும்படியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். எத்தனை மருத்துவமனைகள் சென்றாலும், எத்தனை மருந்துகளை உண்டாலும், என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் இந்த நோய் என்னை விட்டு போக மாட்டேன் என்கிறதே. என்னுடைய குடும்பத்தில் பலரை பாதிக்கின்றதே. எவ்வளவோ துன்பத்தை அனுபவித்து வருகிற இந்த ஒரு நோயால் என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பலகீனமடைந்து
மிகவும் கீழான நிலைக்கு, மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறேனே என்று கலங்குகின்ற மகனே மகளே, இதோ உன்னை நான் தொட்டு ஆசீர்வதிக்கின்றேன். இதோ உன் மீது நலம் பொழியும் ஆசீர்வாதத்தை விளக்குகின்றேன். உன்னுடைய நோயின் தாக்கம் இனி குறையும். நோய் உன்னை விட்டு நீங்கும். நீ இந்த சுகர் நோயிலிருந்து விடுதலை பெறுவாய். அதே போல பிரஷர் என்ற நோய், இரத்த கொதிப்பு என்ற நோய் உன்னுடைய உடம்பிலிருந்து முற்றிலுமாக நீங்கும். அநேகர் இரத்த கொதிப்பு என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய நோய்க்காக ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய், இந்த பிரஷர் என்ற நோய் மிகுந்த அளவிலே ஆபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. இதயத்திற்கு ஆபத்து மற்றும் பல்வேறு உறுப்புகளுக்கு, உடல் உறுப்புகளுக்கு ஆபத்து என்று எப்பொழுதும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறதே என்று கலங்குகின்ற மகனே மகளே, கலங்காதே. நான் உன்னுடைய நோயை எடுத்து போடுகின்றேன். நீ கவலைப்படாதே. நீ இந்த இடத்தில் என்னுடைய வல்லமை தேடி வந்ததின் காரணமாக நான் உன்னை அற்புதமாக உன்னை குணப்படுத்துகின்றேன். உன்னுடைய உடலில் இருந்து இந்த நோய், இந்த பிரஷர், இந்த இரத்த கொதிப்பு என்ற நோய் உன்னை விட்டு விலகும். இன்று முதல் உன்னை விட்டு விலகும். நீ அற்புதமாக குணம் பெற்று நலமோடு வாழ்வாய். உன்னுடைய உடலில் இருந்து அந்த நோயை நான் எடுத்து போடுகிறேன் என்று தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு என்ற நோயால் பாதிக்கப்பட்ட அநேக மக்களை இப்பொழுது ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். வயது காலங்களிலே பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்ட நிலையிலே இந்த இரத்தத்தில் கொழுப்பு என்ற நோய் ஒன்று உண்டாகி அதன் காரணமாக ஏகப்பட்ட ஆபத்துக்கள் வந்து நிற்கிறது. இந்த நோயிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தரமாட்டாரா? இதற்கு நான் மாத்திரைகளை, மருந்துகளை தின்று கொண்டே அலைகின்றேனே என்று கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது அவர் தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். இது இரத்த கொழுப்பு என்ற நோய் அந்த உடலை விட்டு வெளியேறும்படியாக ஆசீர்வதிக்கின்றார். அவர் நலம் தரும் அற்புதத்தால், அற்புத வல்லமையால் நிரப்பி இந்த நோயிலிருந்து விடுதலை தருகின்றார். தலைவலி மற்றும் உடலில் பல்வேறு இடங்களிலே வலிகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற மகனே மகளை, கலங்காதே. உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற வலிகள் எல்லாம் மறைந்து போகும்படியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். உன்னுடைய உடம்பில் இருக்கிற பல்வேறு வலிகள் உன்னை விட்டு நீங்கும்படியாக நான் இப்பொழுது உத்தரவு கொடுக்கின்றேன். உன்னுடைய உடம்பில் இருந்த எல்லா வகை வலிகளும், சிறப்பாக பல்வேறு நேரங்களிலே நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிற தலைவலி என்ற நோய் உன்னை விட்டு விடுதலை பெற்று செல்லுமாறு உன்னை விட்டுவிடும்படியாக நான் இப்பொழுது உனக்கு நலம் தருகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். நீ இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றவனாக இங்கிருந்து செல்வாய். இன்னும் தோள் வலி, கழுத்து வலி, இன்னும் உடலிலே பல்வேறு இடங்களிலே வலி என்று புலம்புகின்ற மகனே மகளே, கழுத்து எலும்பு தேய்மானம், தோல் எலும்புகள் தேய்மானம் என்று எலும்பு தேய்மானத்தால் அவதிப்பட்டு இதற்கு இனிமேல் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்ற மகனே மகளே, உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். உன்னை நான் தொட்டு உனக்கு நலம் தருகின்றேன். உன்னுடைய உடலில் அந்த பாகத்தை தொட்டு நான் இப்பொழுது உனக்கு நலம் தருகின்றேன். நீ அந்த உடலில் அந்த பாகங்களில் இருந்த அந்த தீமை நீங்கும்படியாக ஆசீர்வதிக்கப்படுகின்றாய். உன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த வலிகள் எல்லாம் நீங்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கின்றேன். இதய நோயை கண்டு பயந்து கொண்டிருக்கின்ற மகனே மகளே, எனக்கு இதய நோய் வந்து விட்டதே, நான் இனி வெகு காலம் வாழ முடியுமா? இனி எப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை இனி எப்படி முடியுமோ, என்ன ஆகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கின்ற மகனே மகளே, உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே. இந்த நோய் உன்னை எதுவும் செய்யாது. நீ மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை தவறாமல் கொண்டு வருவதால் உனக்கு இனிமேல் எந்தவித பயமும் தேவையில்லை. நான் இருக்கின்றேன். அந்த மருந்துகள் எல்லாம் உன்னில் அற்புதமாக செயல்படும்படியாக, உன்னுடைய நோயை நீக்கும்படியாக, உன்னுடைய இதயத்தை பலப்படுத்தி நீ பழைய நிலையை பெறும்படியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீ மீண்டும் ஆண்டவரே என்னுடைய வல்லமையால் புதுப்பிக்கப்பட்டு புதிய இதயத்தை பெற்ற மகனாக விளங்குவாய் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். கேன்சர் மற்றும் கட்டிகளால் துன்பப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற மகனே மகளே, உன்னை நான் தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய உடம்பில் எந்த இடத்திலே கட்டிகள் இருந்தாலும் அவைகள் அற்புதமாக குணம் பெறும்படியாக தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய நோய் நீக்கும் வல்லமை உன்னை நிரப்புகின்றது. என்னுடைய வல்லமையால் நான் உன்னை நிரப்புகின்றேன். ஆகவே நீ
இந்த நோயினால் இந்த கட்டிகள் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டிகளாகவே இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் தன்னுடைய ஆற்றலை இழந்து, அவைகளெல்லாம் தன்னுடைய வீரியத்தை இழந்து, நீ அந்த நோயிலிருந்து விடுதலை பெறும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னுடைய நோய் நீக்கும் வல்லமை நீர் இறங்கி கொண்டிருக்கின்றது. நரம்பு தளர்ச்சிகள், உடல் பலகீனம் என்று சோர்ந்து போய், உடலில் உள்ள பாதிப்பால், முதுமையினுடைய பாதிப்பால் சோர்ந்து போய் இருக்கின்ற மகனே, உன்னுடைய முதுமை காலத்திலே கவலைப்படாதே, நீ என்னை நம்பி வாழ். நான் தருகின்ற அருள், நான் தருகின்ற வல்லமை, நான் தருகின்ற பலம் உன்னில் மிகுந்த அளவிலே பலன் கொடுக்கும். அதன் காரணமாக நீ மிகுந்த ஆற்றலோடு, மிகுந்த சக்தியோடு நீ எழுந்து என்னுடைய பெயரை சொல்லக்கூடிய அளவிலே உனக்கு போதுமான அருளாசிரை இப்பொழுது நான் தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய இதயத்திலே நான் ஊற்றுகின்ற ஆசிரால், அருளால் நீ நிரப்ப பெற்று இந்த நோய்களிலிருந்து நீ விடுதலை பெறுகின்றாய். இன்னும் கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்ட அநேக மக்களை பொழுது நான் தொட்டு ஆசீர்வதிக்கின்றேன். அவருடைய உடலில் இருக்கிற அந்த உறுப்பு, பாதிக்கப்பட்ட உறுப்பு மீண்டும் பழைய நிலை பெறும்படியாக, அதனுடைய நோய் நீங்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் உட்கொண்ட மருந்து மாத்திரைகள் அவையெல்லாம் உங்களில் செயல்பட்டு விடுதலை பெற்று உங்களுக்கு முழுமையான விடுதலை தரும்படியாக, அந்த முக்கியமான அந்த உறுப்பிலிருந்து நோய் நீங்கும்படியாக நான் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிக்கின்றேன். அதீத குடி பழக்கத்தால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகின்ற மகனே, உன்னை நான் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு வந்து ஜெபித்ததால், இந்த இடம் தேடி வந்ததால் உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீ உன்னுடைய கெட்ட பழக்கத்தை நிறுத்து. நீ அந்த தீய பழக்கங்களை நிறுத்திவிட்டு நீ என்னை நம்பி நலமோடு வாழ முயற்சியெடு. நான் உனக்கு முற்றிலுமாக அந்த கல்லீரல் நோயிலிருந்து விடுதலை தருவேன் என்று ஆசீர்வதிக்கின்றார். பார்வை கோளாறுகள், இன்னும் கண் குறை, கண் அழுத்த நோய்கள் என்று கண்ணில் வரக்கூடிய நோய்களால் அநேக மக்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை எல்லோரும் பலரும் இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற கண்ணில் உள்ள நோய்களால் நான் இப்பொழுது உங்களுடைய கண்களை தொட்டு ஆசீர்வதிக்கின்றேன். அற்புதமான என்னுடைய அளவற்ற வல்லமை உங்களுடைய கண்களில் இறங்குகின்றது. உங்களுடைய கண்களில் இறங்கிய என்னுடைய ஆசீர் அந்த உங்களுடைய கண் நோய்களை முற்றிலுமாக நீக்கி போடுகிறது. உங்களுடைய கண்ணில் இருந்த நோய்களை முற்றிலுமாக எடுத்து விடுகிறது. ஆசீர்வதிக்கின்றேன், உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். மீண்டும் மீண்டும் இந்த இடம் தேடி வாருங்கள். என்னுடைய வல்லமையை நீங்கள் பெற்று செல்லுங்கள் என்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு அவரிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய நோய்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய அனைத்து தீமைகளையும் ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய மன கவலைகளை எல்லாம் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். முற்றிலும் உங்களுக்கு நலம் தந்து புதியதோர் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கின்றார். ஆமென், ஆமென். இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா, ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. மணியோடு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழகிய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தி ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக
இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவுறுந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையாளர் ஆகிய அனைவரோடும் ஒரு திருவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகனேசு போதித்தவாறு இறையரசையும் மண்ணில் வர வேண்டும், நமக்கெல்லாம் அமைதியும் நிம்மதியும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளாகிய வேதனை, சோதனை, கலக்கம், அச்சம், நோய் நொடிகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், சாத்தானுடைய வேலைப்பாடுகள் ஆகிய பில்லி சூனிய கட்டுக்கள் இவைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் நிம்மதியையும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பல்வேறு பாவ சாபத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று எங்கள் வாழ்க்கையில யாதொரு கலக்கமும் குழப்பமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் நல்லதொரு எதிர்கால வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. நாங்கள் செய்த குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி பாராமல் உம்மை நம்பிக்கையோடு நாடி தேடி ஓடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆழமான விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி நீர் வழங்கிய அதே அமைதியும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவருடன் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு தருகிற அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விரும்புகிறேன், நலம் பெறு என்று சொல்லி மறுவாழ்வை கொடுத்த உயிருள்ள தெய்வம். இவர் கொடுக்கின்ற இந்த மீட்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீங்கள் திறந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். பயந்து கொள்ளுமே, என் மனதில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே, என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னலனும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா,
வழியில் வா, வார்த்தை வழியில் வா, அன்பு வழியில் வா, அயலாம் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு அருமையான நாள். அனைவரும் மிகுந்த பக்தியோடு ஆர்வத்தோடு புனித செபஸ்தியாருடைய திருத்தலம் தேடி தலாபுரம் வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு, விசுவாசத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் அதனுடைய பலன்களை கண்டு மகிழ்வீர்கள். ஆகவே ஒவ்வொரு மாதம் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து தவறாமல் வந்து புனிதருடைய அருளாசிரை நிறைவாக பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமது திருத்தலத்தின் சார்பாக உங்களுக்கு தெரியும், செந்தளிர் என்ற அருமையான ஒரு பத்திரிகை வெளியிடப்படுகின்றது. அது நம்ம திருத்தலம் சார்ந்த அனைத்து செய்திகளையும் தரவல்லது. ஆகவே அதை நீங்கள் வாங்கி பயனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நீங்கள் சந்தாதாரர்களாக மாறி அதை வாங்கி அதில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களையும் கொடுத்து இந்த திருத்தலம் சிறப்படைவதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பத்திரிகைகள் பொதுவாக நமது ஆலய டிப்போ அங்கே இருக்கும். நீங்கள் சந்தாதாரம் மாறினால் உங்களுடைய இல்லங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக சரியாக வந்து சேரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நமது திருத்தலத்தை சிறப்படை செய்வதற்கு இன்னும் 2 பெரும் காரியங்கள் இந்த வாரம் இந்த மாதம் நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். ஒன்று, இன்றைய தினம் மதியம் வருகின்ற மக்களுக்காக ஒரு சிறப்பான திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்றைய தினம் மட்டுமல்ல, இனி வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு கடைசி வெள்ளி மதியம் 12 மணிக்கும் மற்ற திருத்தலங்களில் நடப்பது போல நமது திருத்தலத்திலும் அருமையான ஒரு சிறப்பான பக்தியான திருப்பலி நடைபெறும். ஆகவே இரவில் வர முடியாதவர்கள் பகலிலே வந்து மதியம் திருப்பலியில் வந்து கலந்து கொண்டு புனிதருடைய ஆசி பெற்று செல்லலாம் என்பதை உங்களுக்கு அன்புடன் கூறிக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, நமது மாலை வழிபாடுகள் இவைகள் எல்லாம் நாம் இங்கே வருகின்ற மக்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். வர முடியாதவர்கள், பகலில் வருபவர்கள் பார்க்க முடியாது என்ற குறை நீங்குவதற்காகவும் இன்னும் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் எல்லாம் கண்டு மகிழவும் அருமையான ஒரு யூடியூப் சேனல் உண்டு. அதன் வழியாக இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. ஃபாதர் அகஸ்டின் ஜேபி ப்ரொடக்ஷன்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனலில் அதனுடைய பெயர் இங்கே நோட்டீஸ் போர்டில் இருக்கும். இன்னும் அங்கும் மற்ற இடங்களிலும் இருக்கும். அல்லது கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை உங்களுடைய செல்லிலே பதிவேற்றி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வர முடியாத நேரங்களிலே வீட்டிலிருந்து விட இதை நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து பரவசம் அடையலாம். மேலும் இந்த எடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் எடிட் பண்ணப்பட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு, குறிப்பாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை அளவிலே இந்த நிகழ்ச்சி சுருக்கமாக உங்களுக்கு அதே யூடியூப்லே என்றும் இருக்கும்படியாக பதிவேற்றம் செய்யப்படும். ஆகவே எடிட் பண்ணப்பட்ட அந்த வழிபாடு நிகழ்ச்சி மிக அருமையாக இருக்கும் என்பதால் நீங்கள் என்று வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். மற்ற மக்களுக்கு அதை எடுத்து காட்டலாம். இதை இப்படி இந்த திருத்தலங்கள் அருமையாக சிறப்பாக இருக்கின்றது, அங்குதான் நாங்கள் சென்று வந்தோம், நீங்களும் வாருங்கள், வந்து புனிதருடைய ஆசிரியரை பெற்று நீங்களும் உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய வல்லமையை கண்டு குணம் பெறுங்கள், நலம் பெறுங்கள், வல்லமை பெறுங்கள் என்று சொல்லி நாம் மற்ற மக்களை அழைத்து கொண்டு வருவதற்கு இது ஒரு சான்றாக இருக்கும் இந்த யூடியூப் சேனல். ஆகவே அதை நீங்கள் பார்த்து பயனடையுங்கள், மற்றவர்களை பார்க்க வையுங்கள். இங்கே ஏராளமான மக்களை உங்கள் சார்பாக அழைத்து வந்து புனிதருடைய ஆசிரியரை மற்றவர்களும் பெரும்படியாக ஆக்கிவிடுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவா என்றும் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து
பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென். இறை உறவில் இணைந்து சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனிதரை வாழ்க, துணையே வாழ்க, செபஸ்தியானே வாழ்க. புனிதரை வாழ்க, துணையே வாழ்க, செபஸ்தியானே வாழ்க. புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனிதர்களில் உயர்ந்தவரை வாழ்த்திடுவோம். புனிதர்களின் மாதிரியை போற்றிடுவோம். தூய்மை மிகு தூயவரை வாழ்த்திடுவோம். கருணை மிகு காவலரை போற்றிடுவோம். புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். ஆண்டவரின் புனிதரை வாழ்த்திடுவோம். அழகையினை வென்றவரை போற்றிடுவோம். அருள்வரங்கள் பொழிபவரை வாழ்த்திடுவோம். அனைவரையும் காப்பவரை போற்றிடுவோம். புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனிதரை வாழ்க, துணையே வாழ்க, செபஸ்தியானே வாழ்க. புனிதரை வாழ்க, துணையே வாழ்க, செபஸ்தியானே வாழ்க. புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை போற்றிடுவோம். புனித செபஸ்தியாரை வாழ்த்திடுவோம். முத்துநகர் காவலரை